Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து நியூ ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கறது வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஃபார்மட் படி உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படி வந்து ஃபில் அப் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா நிறைய நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் குரூப் 4க்கு வந்து உள்ள வந்து வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஓஎம்ஆர் பேப்பர் வந்து ஷீட்டை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஓஎம்ஆர் ஷீட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அதை ஃபில் பண்ணி பார்த்தாதான் டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்த்தாதான் ஈஸியா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோல எப்படி வந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஃபில் அப் பண்றது, சரியான ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபில் அப் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டிஎன்பிசி தரப்புல இருந்து புதுசா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஓஎம்ஆர் ஷீட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்வர்களுடைய நேர பணிகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஓஎம்ஆர் பேப்பர். சரிங்களா? இந்த ஓஎம்ஆர் பேப்பர்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணுவோம். ஆக்சுவலா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 4 இது எல்லாமே வந்து ஆஃப்லைன்ல தான் நம்ம நடக்கும். சிபிடி பேஸ்டு வந்து கிடையாது. சரிங்களா? மேபி ஃபியூச்சர்ல இருந்து சிபிடி பேஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன், அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் வந்து நடக்கும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ லேட்டஸ்டா போன வாரம் வந்து ரிலீஸ் பண்ணது. இப்போ எப்படி வந்து ஃபில் அப் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல மேலேயும் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து கொடுத்துருவாங்க உங்களோட சீரியல் நம்பர் என்ன, உங்க போட்டோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும், உங்க நேம் என்ன, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட சப்ஜெக்ட், சென்டர், வேன்யூ, டேட் அண்ட் செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபில் ஆயிரும். இது எதுவுமே நம்ம வந்து ஃபில் அப் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வினாத்தாள் தொகுப்பு எண், அதாவது கொஸ்டின் புக்லெட் நம்பர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புக்லெட் நம்பர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ல மேல பாட்டம்ல வந்து சாரி மேல டாப்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க வினாத்தாள் தொகுப்பு எண் சொல்லிட்டு. அந்த நம்பர் இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 டிஜிட் அப்படிங்கறதுல வந்து நம்பர் இருக்கும். அந்த 8 டிஜிட்டையும் நம்ம வந்து போட்டு ஃபில்அப் பண்ணிட்டு அதை மறுபடியும் ஷேடோ பண்ணிட்டு இருக்கிறதுல நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகும். பட் ரொம்பவும் நம்மளுக்கு வந்து டைம் ஆகும். அப்படிங்கறதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா முன்னாடி 8ல இருந்ததை அப்படியே டோட்டலா நம்மளுக்கு பாதி பாதி கம்மி பண்ணி ஒரு 4 டிஜிட்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் நம்பருக்கான அந்த புக்லெட் நம்பர் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 4க்குள்ள தான் வந்து இருக்கும். சரிங்களா? 5 6 அந்த டிஜிட்லாம் போகாது, 4க்குள்ள தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1234 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 1234னா இங்க இடத்துல 1 போடணும், 2 34 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு 1க்கு நேர இருக்கக்கூடிய இந்த ஷேடோ வந்து கிளிக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 2க்கு நேர இருக்கக்கூடிய ஷேடோ கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல 3க்கு நேர இருக்கக்கூடிய ஷேடோ கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல 4க்கு நேர இருக்கக்கூடிய ஷேடோ வந்து கிளிக் பண்ணணும். அப்போ மேல இந்த இடத்துல நம்ம வந்து கொஸ்டின் பேங்க் நம்பர் நம்ம இந்த இடத்துல வந்து போட்டுட்டோம். அதுக்கு நேர இருக்கக்கூடிய இந்த ஷேடோவை நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா கரெக்டா அந்த பாக்ஸுக்குள்ள நம்ம வந்து ஷேடோ பண்ணணும். வெளியில வந்து வந்துடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, கேண்டிடேட்ஸ் சிக்னேச்சர் அவைலபிள் ஸ்பேஸ் ப்ரொவைடட் அப்படிங்கிற இடத்துல இது எல்லாமே வந்து அந்த ஹாலோட சூப்பர்வைசர் தான் இந்த இடத்துல வந்து பண்ணுவாங்க. நம்ம பண்ண தேவையில்லை. அதனால இந்த பாயிண்ட் நம்ம வந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா சிக்னேச்சர் தேர்வருடைய கையொப்பம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர்வனின் உறுதிமொழி, அதாவது டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடத்துல ஓஎம்ஆர் விடைத்தாளில் பக்கம் 2ல் உள்ள அறிவுரையை படித்து அறிந்து கொண்டேன். அதாவது 2வது பேஜ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து படிச்சிட்டேன். மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களும் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண் உட்பட என்னால் வந்து சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் நீங்க இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், மை அப்ளிகேஷன்ல நீங்க என்ன சிக்னேச்சர் வந்து கொடுத்தீங்களோ அந்த சிக்னேச்சர் தான் இந்த இடத்துல வந்து போடணும். நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வேற சிக்னேச்சரும் இந்த இடத்துல வேற சிக்னேச்சரும் போட்டீங்க அப்படின்னா மேட்ச் ஆகாது. அதனால வந்து வேற யாராவது தான் வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து இக்னோர் பண்றது, அதாவது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அதனால ஒரு இடத்துல ஒரு சைன் பண்றீங்க அப்படின்னா அதே சைனே வந்து எல்லா இடத்துலயும் வந்து சைன் போடுற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. இது வந்து நீங்க லெஃப்ட் சைட்ல பண்ண வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். ரைட் சைட்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கான அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பேப்பர். சரிங்களா? இந்த ஆன்சர்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து புக் வந்து சரி கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல
பார்ட் ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா. பார்ட் ஏ மீன்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், டிஇடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஷார்ட்டா. அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து 100 வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தமிழ் சரிங்களா. இங்க இந்த இடத்துல 100 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்து தமிழ்ல தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஃப்ரண்ட் பேஜ்லயே உங்களுக்கு தமிழ்ல இருக்க சான்ஸ் இருக்கு. போன வருஷம் 2024 குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ எக்ஸாம் எழுதிருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து பார்ட் ஏ வந்து தமிழ்ல வைக்காம பார்ட் பியை கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டு நம்மளுக்கு நடு பேஜ்ல போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்ட் ஏ வந்து வச்சுட்டாங்க. அதனால சில பேர் வந்து குழம்பி இருந்திருப்பீங்க. அது வந்து இந்த வருஷம் நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போன உடனே உங்களோட கொஸ்டின் பேப்பர் நீங்க நல்லா வந்து ரீட் பண்ணணும். எந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ரீட் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து சி அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சிக்கு நேர இருக்கக்கூடிய அந்த ஷேடோ வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி அப்படின்னா நீங்க பிக்கு நேர இருக்கக்கூடியது வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஷேடோ பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 200 கொஸ்டினுக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேடோ பண்ணி முடிச்சுட்டு நீங்க 200 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்களா, அதாவது வந்து நீங்க ஷேடோ பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆமா அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்க இல்லை எனில் அதற்கான எண்ணிக்கை இப்ப நீங்க மோஸ்ட்லி எல்லாருமே காமனா 200 கொஸ்டின் நம்ம வந்து அடிச்சிருவோம். 200 கொஸ்டினுக்கு அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷேடோ பண்ணிருங்க சரிங்களா. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க எத்தனை அப்படிங்கறத வந்து போடணும். அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னா நீங்க வந்து நோ அப்படிங்கறத நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை சரிங்களா. இந்த இடத்துல விட்டுருங்க சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே எக்ஸாம் ஹால்ல இருக்கக்கூடிய சூப்பர்வைசரே உங்களை வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் நம்ம கிட்ட வந்து வைக்க சொல்லுவாங்க. அவங்களே இங்க் பேட் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. நீங்க ஜஸ்ட் வந்து இடது பெருவிரல ரேகையை மட்டும் அதில் வச்சு நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. பேஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது 100% வந்து முழுமையா வந்து முடிஞ்சிருது. இதுதான் வந்து கான்செப்ட் சரிங்களா. இந்த பேஜ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸாம் ஹாலோட சூப்பர்வைசர் உங்களுக்கு இந்த இடத்துல சைன் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் கான்செப்ட். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.